தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாத பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக பார்க்கலாம். அடுத்து நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலனை பார்க்கலாம். கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே ஒரு பக்கம் அஷ்டம சனியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் இப்போ குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அஷ்டம சனியாக இருந்தாலும் கஷ்டங்கள் குறைஞ்சு தான் இருக்குது. அதே போல் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு முழுவதும் கஷ்டம் குறைஞ்சி போயிடும், சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி சொந்த வீட்டில் மறையிறது பெருசாக ஒன்று தாக்கத்தை ஒன்று பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் எதுலையுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதுமாரி உங்களுக்கு லாபசாரத்தில் குரு பலமாக இருக்கிறதால உங்களுக்கு எதை தொட்டாலும் லாபம் சார்ந்த விஷயங்கள் பலமாக தெரியும், பலமாக இருக்கும். உங்களுக்கு கூட உள்ளவர்கள், உங்கள் அப்பா அம்மா, பெற்றோர்கள், கூட உள்ளவர்கள் உங்களுக்கு பலமாக இருப்பார்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, மனம் போன போக்கில் போயிடக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு மனம் என்னென்ன விஷயத்தை செய்யலாமோ அதை கரெக்டாக வகுத்து ஆராய்ந்து சிந்திச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் கரெக்டாக செஞ்சு முடிக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலத்தையும் பகுத்தறிவுடன் செய்து முடிக்கும் அந்த சில காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கரெக்டாக குறிப்பாத்து அடிக்கிறேன்னு சொல்ல பார்த்தீங்களா? அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் குறிப்பாத்து இந்த நேரத்தில் இதை செஞ்சால் அந்த வேலை நடக்கும், இந்த நேரத்தில் இவர்கிட்ட போனோம்னா நமக்கு அந்த வேலை செஞ்சு கொடுப்பார் அப்படின்ட்டு கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு, சரிங்களா? அதனால் ஆடி மாதத்தில் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணுற விஷயத்தில் கரெக்டாக உங்களுக்கு வெற்றி இருக்கும். நீங்களே தவறாக யோசிச்சிங்கன்னா அது தவறாக தான் முடியும், சரிங்களா? அப்போ எது செய்தாலும் உங்கள் மனம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல மாதமாகவும் ஒரு அற்புதமான மாதமாகவும் ஒரு சிறந்த வலிய முன்னேற்றத்திற்கு உடைய மாதமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அடுத்தது நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடி மாத பலனை பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியை சனி பார்த்துட்டு இருக்காரு. 7ஆம் பார்வையாக சனி பார்த்துட்டு இருக்காரு. அடிக்கடி உடல் சோர்வு, மனம் சோர்வு, வண்டியில் போனோம், இந்த ஒரு இடத்துல விழுந்துட்டேன், சின்ன அடிபட்டுருக்கு, சிறு விபத்து, அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சனி நேரடியாக பார்க்கறதால. இருந்தாலும் பெரிய ஆபத்து இருக்குமா? பெரிய ஆபத்து கிடையாது. அதே மாதிரி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஆபத்தே கிடையவே கிடையாது, சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதங்கிறது உங்களுக்கு எப்பயுமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு உகந்த மாதமாக அமையும் என்பதில் ஜோதிட கருத்துக்களே கூறப்பட்டிருக்கு. அதனால் சிம்மராசிக்காரர்கள் ஆடி மாதம் ஒரு அற்புதமான பலத்தை தரும். அது மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டமெல்லாம் இப்போ குறைஞ்சிடுது. உங்களுக்கு தீங்கு நினைத்தவங்க உங்களுக்கு கூட இருந்தவங்களே சில பேர் விரோதி இருந்திருப்பாங்க. நண்பர்களாக இருக்கலாம், இல்லை பல அண்டை உறவினர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ரத்த உறவுல கூட இருக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட நல்லதாக பேசிக்கிட்டு உங்களுக்கு கெடுதலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான கெடுதலான செய்து கொண்டிருக்கிற எல்லாமே இப்போ நல்லவர்களாக மாறும் மாதம் ஆடி மாதம், சரிங்களா? அப்போ உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரங்களே இதுக்கு முன்னாடி தவறு வழிநடத்துகிறவர்கள் இதுக்கப்புறம் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. அதனால் சரியாக உங்கள்கிட்ட சரியான குணத்தில் உங்களை அணுகுவாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய நட்பு வட்டாரம், பழக்கம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும், சரிங்களா? அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய காரியம் சிறப்பாக வெற்றி அமைகிறதுக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தருது. அதனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதங்கிறது ஒரு நற்பலன் மிகுந்த மாதமாகவும், விரோதிகள் எவ்வளோ விரோதிகளாக இருந்தாலும் அவங்களெல்லாம் இப்போ நண்பர்களாக மாறி உங்களுக்கு நல்லது செய்வார்கள். அதனால் எந்த ஒரு சந்தேகம் படாமல் இதுக்கப்புறமும் நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக இருந்தீங்கன்னாவே போதும், நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிட்டு நல்லாயிருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும், கொஞ்சம் அக்கறை வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெருசாக நஷ்டம் விரையும் எதுவுமே கிடையவே கிடையாது. அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலனை பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. குரு 9ஆம் இடத்துல அமோகமாக இருக்கார். சனி சாதமான வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனி ஆட்சி பலமாக இருக்கார். ஆனால் ராசியிலே கேது மட்டும் இருக்கார். ராசியிலே கேது இருக்கிறது பெருசாக ஒன்றும் தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது கிடையாது. சிறு நேரத்தில் மனம் சோர்வு அடையும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு குரு சாதமான வீட்டில் உட்காந்துருக்கார். சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்களாம் சூரியன் சாதமான வீட்டில் தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு நீங்கள் பெருசாக எதுவுமே உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் நுழைய போகிறார் ஆடி மாதத்தில். அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள், அப்பா வழியில் உங்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமான, இதுக்கு முன்னாடி அப்பா கொஞ்சம் தள்ளி இருந்தார், விலகி இருந்தார், அப்பாவுக்கு கஷ்டம் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, அப்பாவுக்கு நோய் வந்துச்சு, தொடர்ந்து மாதம் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ அப்பாவுக்கு
உண்டான பிரச்சனைகள்லாம் அகலும். கன்னிராசிக்காரருடைய அப்பா சார்ந்த வழி உறவுகள்லாம் நல்ல ஒரு உறவு மேம்படும். அதுமாரி அவங்களுக்கு உண்டான பிரச்சனைலாம் அகலும். அப்பா மகன் உறவு வலுப்படும் இந்த ஆடி மாதத்தில். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்பா வழியில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும். அப்பா மூலிமா ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறது, அவர் தொழிலை எடுத்து நடத்துறது, அவர் மூலிமா பணம் நமக்கு வர்றது, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல பலத்தை தரும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் சகோதர வழி உறவு நல்லாயிருக்கும். அண்ணன் உறவு ஒற்றுமையாக இருக்காங்களா, முன்னாடி ஒற்றுமையாக இல்லை, பூர்வீக பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போ நிறைவடைந்து பூர்த்தி ஆகும். அதனால் பயப்பட தேவையில்லை. அப்பா வழி உறவும் சரி, சகோதர வழி உறவும் சரி உங்களுக்கு பலமாக இருக்கும். அதே போல் நண்பர்களும் உங்களுக்கு சாதகமான பலத்தை தந்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், புது முயற்சிகள், ஒரு இடத்துல அடி எடுத்து வைக்க போகிறதுக்கு ஒரு அற்புதமாக நம்ம புதுசாக வரன் பார்க்க போகிறோம், இதை செய்ய போகிறோம். ஆடி மாதமாக இருந்தாலும் வரன் பார்க்குறது தப்பு கிடையாது, பார்த்துட்டு இருக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் செய்யக்கூடாது. அது மாதிரி ஒரு விஷயத்தில் செய்ய போகிறோம், ஒரு பொண்ணை இருக்குன்னு பார்த்துட்டோம், அதை பேசி முடிக்கலான்னு இருக்கோம், பண்ண போகிறோம் அப்படின்ற சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் நடக்கும் மாதமாகும். அதுமாதிரி புத்திரஸ்தானம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் புத்திரஸ்தானம் உண்டு பண்ணும் மாதமாகவும் அமைய போகிறது. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் பலமாக இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு பலமாக இருக்கும் புத்திரஸ்தானம். சரி, அதுமாதிரி கணவன் மனைவி உள்ளவர்கள், கல்யாணம் ஆனவர்களுக்கு வந்து உறவுகள், கணவன் மனைவி உறவு மேம்படும். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு முழுமை பெறும் மாதமாகவும், எந்த ஒரு விஷயம் தொட்டாலும் அது முழுமையாக பூர்த்தடை மாதமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்தது துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலனையே பார்ப்போம். துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுப வரையும் நடந்தே தேர்ந்திருக்கும். சுப வரையும் கண்டிப்பாக. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குடும்ப ரீதியான விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க. குடும்ப ரீதியான விஷயத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கோம், அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு வீடு கட்டலான் இருக்கோம், ஒரு வீடு ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பில்லர் போட்டுவிட்டோம், ஒரு பேஸ்பட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை பொண்ணு பார்த்து வச்சுட்டோம், இன்னும் அடுத்த மாதம் தேதி கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், அந்த மாதிரி ஒன்று விஷயங்கள். இல்லைனா ஒரு வெளிநாடு போகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சிட்டோம், அந்த மாதிரி விஷயங்கள். தொழில் பண்ணுறதுக்கு ஒரு டிராக்டர் போகலான் இருக்கோம், ஒரு வண்டி போகலான் இருக்கோம், ஒரு டாக்ஸி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு புது முயற்சிகள், குடும்ப ரீதியான விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு புது முயற்சி அடி எடுத்து வைக்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும். அதே போல் உங்களுடைய பேச்சு போக்குவரத்தில் மாற்றம் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சு போக்குவரத்து கொஞ்சம் மதிப்பு தராதவங்களும் இப்போ மதிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பெரிய ஒரு அந்தஸ்துலையோ பெரிய ஒரு கௌரவமான ஒரு பதவியிலையோ இருப்பீங்க. அது உடனே வழியை நீங்கள் தேடி போயிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அதனால் இந்த ஆடி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும் மாதமாகும். உங்களுடைய குறிக்கோளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கும் மாதமாகவும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வளரப்போகிறது. அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கும் மாதமாக அமையும். கல்வியில் சிறந்து விளங்குறது, ஒரு பெரிய எக்ஸாமுக்கு, பெரிய பதவிக்கு, நான் ப்ரமோஷனுக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த மாதிரி நான் ஒரு இது பதவி உயர்வுக்கு வந்து நான் ஒரு முயற்சி பண்ணலான்னு இருக்கோம், அந்த மாதிரி பண்ணுறது. அரசியல் சாசன விதி, அரசியல்வாதிகிட்ட ஒரு உதவி கேட்குறது, இல்லை அரசியல் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது, எல்லாமே இப்போ இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து துளாராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாகவும் ஒரு நல்லது நடக்கும் மாதமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் பலனை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு ராசி பார்த்துட்டே இருக்கார், நல்லா தான் இருக்குது. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானம், தொழில் ஸ்தானம் நல்லா போயிட்டு இருக்கு, குடும்ப ரீதியான உறவு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி மேலும் அதில் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம், ஒரு வேறு விஷயம் ஈடுபடுறீங்க, இருக்கிற வீடை விட்டுட்டு வேறு வீடு மாற்றி அமைக்கலான்னு இருக்கீங்க, இல்லை வேறு வீடு மாறி போகலாம், இல்லை வாடகை வீடு போகிறோம், இல்லை புதுசாக வீடு கட்ட போகிறோம், இல்லை இருக்கிற வீடு சின்னதாக இருக்குது, இல்லை பெருசாக கட்டலான் இருக்கோம், இல்லை மேலே ஒரு ஃப்ளோர் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு நம்ம உள்ளவங்களை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். என்ன கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிநாதனே செவ்வாய் பலமாக உட்காந்துருக்காரு. சரிங்களா? அதுவும் ராசியை குரு பார்க்குறாரு, சுக்கிரன் பலமாக உட்காந்துருக்காரு. அப்போ அதனால் உங்களுக்கு அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியில் போய் தங்கி வேலை பார்க்க போகிறேன், வெளிநாடு போகலான்னு இருக்கோம், இல்லை குடும்பத்தோடு நாங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு, நான் ஃபேமிலியோட குடும்பத்தோடு நான் வெளிநாடு போகிறேன், மனைவி கூட்டிட்டு வெளிநாடு போகலான்னு இருக்கேன், அங்கே போய் செட்டில் ஆகலான் இருக்கேன், அந்த மாதிரி உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் இந்த ஆடி மாதம் வந்து ஒரு நல்ல பலனை தரும். சரிங்களா? அது மாதிரி தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி தரும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய போகிறது. ஏன்னா லாபசத்தை குரு பார்க்குறதால உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது நல்ல ஒரு வளர்ச்சி தான். அதே போல் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு கணவன் மனைவி உள்ள உறவு அன்னும் மேம்படும், நல்ல நட்புறவு கிடைக்கும்.
பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் நல்ல உறவு மேம்படும். அதுமாரி சகோதர சகோதரி உறவுல நல்ல உறவு நீடிக்கும். அதுமாதிரி உயர்கல்வி முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரும். அதுமாதிரி தொழில் விஷயங்கள், அதுமாரி அசையும் சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் நல்லாயிருக்கும். வீடு மனை வாசல், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதுமாதிரி விவசாயம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலத்தை இந்த மாதம் தரும் என்பதில் சந்தேகம் கிடையாது.